மிக்ஸ்டு தால் எப்படி சிம்பிளா வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு இது எல்லாமே வந்து சேம் குவான்டிட்டில எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க வேகிற அளவுக்கு. அதுல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் சேர்த்து இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மசாலா வந்து சேர்க்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து தண்ணியில வந்து கலக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில தாளிப்பு வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடு பண்ணிட்டு கடுகு, சீரகம் வந்து பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வரமிளகாய், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த மசாலா கலவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து தால்ல வந்து சேர்த்துக்கலாம். அந்த பருப்பு வேக வச்சிருக்கோம் இல்லையா, சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். ஒரு கொதிச்சு வந்துச்சுன்னா சூப்பரான மிக்ஸ் தால் வந்து ரெடி ஆயிடும். இது சாதம் சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியா கொத்தமல்லி தழை இருந்தா கூட தூவி விடுங்க. என்கிட்ட இல்ல வந்து தூவல. நம்ம சேனல்ல 30 days weight loss challenge வந்து போயிட்டு இருக்கு. அதுல வந்து டீடைல்டா நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதோட லிங்க் வந்து மேல இருக்கு. இதுவே இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்கன்னா பயோலயும் ஸ்டோரியில லிங்க் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.